அன்பர்களே, திருநாங்கூர் திவ்யதேசங்களிலே 6வது திவ்யதேசம் திருவைகுந்த விண்ணகரப் பெருமாள் கோயில். இத்திருக்கோவில் திருநாங்கூர் திவ்யதேசங்களிலே 6வது தலம் திருநாங்கூரிலேயே அமைந்துள்ளது. ஸ்வேதகேது என்பவன் இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவன். இவன் மனைவி தமயந்தி. நீதி நேர்மை தவறாத இவர்களுக்கு மகாவிஷ்ணுவை அவர் வசிக்கும் இடமான ஸ்ரீவைகுந்தத்திலேயே சென்று தரிசிக்க விரும்பினார்கள். உடனே மனைவி தமயந்தியும் தவம் செய்ய முற்பட்டாள். கடும் தவம் செய்து இருவரும் தங்கள் பூத உடலை துறந்து வைகுண்டம் சென்றனர். ஆனால் அங்கு வைகுண்ட வாசனை சந்திக்க இயலவில்லை. அங்கு வந்த நாரதரின் பாதங்களில் இருவரும் விழுந்து வணங்கினர். அப்போது நாரதர், நீங்கள் கடும் தவம் செய்தாலும் பூமியில் தான தர்மங்களை செய்யவில்லை, இறைவனுக்காக ஒரு சிறு ஹோமம் கூட செய்யவில்லை, எனவேதான் உங்களுக்கு வைகுண்ட வாசனின் தரிசனம் கிட்டவில்லை. நீங்கள் இருவரும் பூமியில் காவிரி கரையில் உள்ள ஐராவதேஸ்வரரை வழிபட்டு வைகுண்ட வாசனின் தரிசனம் கிடைக்க வேண்டினால் உங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்கும் என்றார். ஸ்வேதகேதுவும் தமயந்தியும் பூமிக்கு வந்து ஐராவதேஸ்வரரை வணங்கி வேண்டிட தன்னுடன் பெருமாள் தரிசனம் வேண்டி தவம் செய்யுமாறு கூறினார். இவர்களோடு உதங்க முனிவரும் சேர்ந்து தவம் செய்தனர். இவர்கள் தவத்தை மெச்சி திருமால் ஸ்ரீதேவி பூதேவியரோடு நால்வருக்கும் வைகுண்டவாசனாக காட்சி தந்தார். அப்போது ஐராவதேஸ்வரர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இங்கு வைகுண்டநாதனாகவும் தாயார் வைகுந்தவல்லி என்னும் பெயர்களோடு கோவில் கொண்டனர். அப்படிப்பட்ட தலம் திரு வைகுந்த விண்ணகரம் என பெயர் கொண்டது. இப்பூவுலகில் நாம் வாழும் காலத்திலேயே இந்த தலத்திற்கு சென்று வைகுண்ட வாசனை தரிசிக்கலாம். இது பரமபதத்திற்கு சமமான தலமாகும். உதங்க முனிவரும் உபரிஸ்ரவசும் இந்த தல பெருமாளை தரிசித்து முக்தி பெற்றார்கள். திருவங்கியாழ்வார் 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார். பரமபதத்தில் உள்ள விரஜா நதியே இங்கு விரஜை தீர்த்தமாக உள்ளது. 108 திவ்யதேசங்களில் இது 33வது திவ்யதேசமாகும். மூலவர் வைகுண்டநாதன், தாமரை கண்ணன். எனவே திருநாமம் தாமரை கண்ணன் என்ற பெயரிலே எழுந்தருளியிருப்பது சிறப்பு. தாயார் வைகுந்தவல்லி, தீர்த்தம் லக்ஷ்மி புஷ்கரணி, உத்தரங்க புஷ்கரணி, விரஜை தீர்த்தம். கருவறை விமானம் அனந்த சத்தியவர்த்தக விமானம் எனப்படுகிறது. ஒற்றை பிரகாரத்துடன் காட்சி தரும் இக்கோவில் வைகுண்டத்திற்கு இணையாக உள்ளது. கோவில் வடக்கு புறம் திருக்குளம் உள்ளது. மூலவர் வைகுண்டநாதர் தாமரை பீடத்தில் வலது காலை மடக்கி குத்திட்டு வைத்து இடது காலை தொங்கவிட்டு இடது கரத்தை ஆதிசேஷன் மீது வைத்து பின்னிரு கரங்கள் சங்கு சக்கரம் ஏந்தி ஆதிசேஷன் மீது அமர்ந்த கோலத்தில் உபயநாச்சிமார்களோடு கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். விமானத்தில் தென்புறம் நரசிம்மரும் மேற்கில் ரங்கநாதரும் வடக்கே வைகுண்டநாதரும் சுதையில் வடிக்கப்பட்டுள்ளனர். வைகுண்ட ஏகாதேசி நவராத்திரி விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. திருநாங்கூரில் தை அமாவாசைக்கு மறுநாள் நடைபெறும் 11 கருட சேவையில் இவரும் கருடனில் உலா வருவார். புரட்டாசி சனிக்கிழமைகளும் இங்கு விழா நாட்களாகும். குடும்ப ஒற்றுமைக்கும் சங்கடங்கள் பிரச்சனைகள் தீரவும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் எதிரிகளால் தீமை ஏற்படாது இருக்கவும் இங்கே வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்தும் புது வஸ்திரம் சாற்றியும் துளசி மாலை அணிவித்தும் பொங்கல் படைத்தும் வழிபடுகின்றார்கள். பூலோக வைகுண்டமாம் விளங்கும் திரு வைகுந்த விண்ணகரம் சென்று வைகுண்டநாதனை போற்றி வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.